எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? தண்ணி எடுத்துட்டு எங்க போவேன், எப்போதும் போல நம்ம குருவி கூட்டங்கள்லாம் எல்லாம் வந்துருச்சு. வெயில் காலம்ல தண்ணி குடிக்க வந்துருச்சு. அதனால நம்ம கார்டன்ல எப்போதும் தண்ணி ஊத்துவோம்ல, அது தண்ணி ஊத்திட்டு இப்ப எல்லாம் 12:30 மணி மேல ஆயிடுச்சா, எல்லா குருவிகளும் இப்ப தண்ணி குடிக்க வந்துடும். அதனால நம்ம அந்த செட்டப் செஞ்சு வச்சிருக்கோம். நம்ம கார்டன்ல ஒரு சின்ன செட்டப் இது. கரெக்டா ஒரு உச்சி வெயில் அடிக்கும் பொழுது எல்லா குருவியும் வந்து இந்த தண்ணியில அழகா இந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவி, கல்லுக்குருவி இதெல்லாம் குளிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு எப்போதும் போல அரிசி வைப்போம் கொஞ்சோண்டு. இந்த அரிசி சாப்பிட்டுட்டு இங்கே சற்று நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடும். அதனால அதுக்கு தண்ணி டெய்லி ஊற்றணும். கரெக்டாக ஒரு வாளி ஊற்றுவோம், அது காலி ஆயிடும். அது குளிச்சு கிழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு காலி ஆயிடும். இதில் அரிசி சாப்பிட்டுக்கும். அதே மாதிரி அணிலும் வந்து சாப்பிடும். இந்த இடம் கொஞ்சம் இயற்கையாக இருக்குல்ல, அதனால எல்லாம் வந்துடும். ரெகுலராக ஒரு 12 மணிக்கு மேலே வந்துடும். ஆல்ரெடி எடுத்த வீடியோ வேற வச்சிருக்கேன் நான். குருவியெல்லாம் வந்து இதே மாதிரி எல்லார் வீட்லையுமே குருவிங்களுக்கு வந்து தண்ணி வைக்கணும். வெயில் காலத்தில் இப்போ வெளியில் பெரிய குளம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணி. இந்த மாதிரி நிழல் வாடையில் நம்ம வீட்டுக்கு கிட்ட நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா குருவிகள்லாம் வந்து அதில் தண்ணி குடிக்கும்பொழுது அதுங்களும் பசியாறின மாதிரி இருக்கும். இந்த வெயிலில் சில குருவியெல்லாம் மயக்கம்லாம் வரும் வெயிலில். இந்த மாதிரி இருக்கும்பொழுது ரெகுலராக இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த இடமும் வந்து ஒரு நேச்சராக இருக்கும். நமக்கு பார்க்கும் பொழுது மனசு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால குருவிங்களுக்கு எப்போதும் வெயில் காலத்தில் எல்லாருமே தண்ணி, கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச சின்ன சாப்பாடு, ஏதாவது அரிசி அது மாதிரி ஏதாவது வைக்கலாம். ஓகேவா? நம்ம கார்டனில் எப்போதும் இந்த செடி வளர்ப்புலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கும் இப்போ எல்லாம் மொபைலில் நோண்டிட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இப்படி இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு இந்த செடியை வளர்க்குறது எப்படி, செடி வளர்ப்பு, விவசாயம் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கையை, இயற்கையான வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல முறை வளரும். ஆரோக்கியமான மீன் வந்து உடல் மட்டும் கிடையாது, மனசும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு வந்து விவசாயத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. விவசாயம்னா எடுத்தோடனே நம்ம போய் நின்று வயல் வரப்புலதான் வேலை செய்ய முடியாது. சின்னதா ஒரு செடி வளர்ப்புல இருந்து இதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆரம்பிக்கலாம். சரியா? இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லாம் வரும். ஒரு வெயில் வந்தோன்னே இந்த வீடியோல ஏற்கனவே எடுத்த வீடியோ அட்டாச் பண்றேன். முடிஞ்சா எடுக்க முடிஞ்சா எடுத்து அனுப்பிச்சேன். ஏன்னா கொஞ்சம் கிட்ட வரும்பொழுது எல்லாம் குருவி பறந்துருது. அதனால கொஞ்சம் திடீர்னு எடுக்கிறது கொஞ்சம் அதுதான். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா பட்ரோஸ் செடி வந்து நம்ம சுத்தி வச்சிருக்கோம். அதுல அழகா அது வளர்ந்து தொங்கிட்டு இருக்கு. பூ எவ்வளவு பூ பூத்துருக்கு பாத்தியா? அழகா இருக்கா பாக்குறதுக்கு. ஆனா சாயந்தரத்துக்குள்ள வாடிடுது. ஆமா ஆமா, காலைல பூக்கும், சாயந்தரத்துக்கு வாடிடும். எல்லா பூவுமே அப்படிதான். இதுல இருக்கும்போது கொஞ்சம் இது பூவும் அழகா இருக்கு. வாட மாட்டேங்குது, நார்மல் ரோஸ். இது பட்ரோஸ் வாடிடுது. பூ அழகா இருக்கிறதுனால அது கொஞ்சம் சுத்திலும் கொஞ்சம் நிழலாவும் இருக்கு. அதனால அது வந்து அழகா அது மறைவா தண்ணி குடிச்சிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகுது. சரியா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்து கண்டினியூவா போடுறேன். பாய்.